வணக்க நண்பர்களே. அதாவது ஒரு மனிதனோட வாழ்க்கையை மாற்றுறது அவனோட சம்பளமே இல்லை, அவனை சுற்றியுள்ள மனிதர்களும் அவனோட பழக்க வழக்கங்களும் தான். நீங்க யாருடன் அதிகமா நேரம் செலவிடுகிறீங்களோ அதுதான் சில மாதங்கள்லயே நீங்க அவங்கள மாதிரியே மாற ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஷை நீங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. அதனால தான் ஒன்று நாம பேசுற தலைப்பும் நமக்கு அறிமுகமும் மற்றும் வாழ்க்கையை பற்றி இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிற எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதில் பார்ட் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுழல் வாழ்க்கையவே மாற்றுது. அதாவது நாம் நினைக்கிறது என்னன்னா, நினைக்கிறது எப்பவுமே ஒன்று, நடக்கிறது ஒன்று. அதாவது நான் ஸ்ட்ராங், யாராலும் என்னை மாற்ற முடியாது. ஆனால் அது உண்மை என்னன்னா, நாம இருக்கிற சூழலே மெதுவாக நம்ம மனதையும் பழக்கத்தையும் மாற்றுகிறது. நீங்க ஒரு நெகட்டிவ் சூழல்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? கோபம் அதிகமாகும், அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகும், அதே மாதிரி மோட்டிவேஷனும் குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு நல்ல சூழல்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும், உங்களுக்கு ஒரு டிசிப்ளினிட்டி எப்பவுமே இருந்துட்டே இருக்கும், உங்க வாழ்க்கை ரொம்ப தெளிவாக மாற ஆரம்பிச்சிடும். அதனால உங்க வாழ்க்கையை மாற்ற வேண்டும்னா முதல்ல உங்க சூழலை மாற்றுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். பார்ட் 2 என்னன்னு கேட்டீங்கன்னா, நண்பர்கள் தான் உங்களோட எதிர்காலமே. அதாவது இதுல ஒரு பழமொழி இருக்கு, நீங்க அதிக நேரம் செலவிடும் ஒரு 5 பேரோட ஆவரேஜ் தான் நீங்க. அதாவது உங்க நண்பர்கள் உங்க பழக்க வழக்கங்களை தீர்மானிக்கிறாங்க, உங்களோட எண்ணங்களையும் அவங்க பாதிக்கிறாங்க, உங்களோட கனவுகளையும் அவங்க மாற்றுறாங்க. எப்போதுமே கம்ப்ளைண்ட் செய்கிற நண்பர்களோட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் அதே மாதிரி கம்ப்ளைண்ட் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதனால வளர்ச்சியை பற்றி பேசும் மனிதர்களுடன் இருந்தீங்கன்னா அவங்களும் சேர்ந்து வளருவாங்க, நீங்களும் வளர்ந்துட்டு உங்களோட ஆசையும் சேர்ந்து வளர ஆரம்பிக்கும். இதுல பார்ட் 3 என்ன கேட்டீங்கன்னா, நல்ல பழக்கங்களின் வெற்றியை உருவாக்குறது. அதாவது நீங்க வெற்றி எப்பவுமே ஒரே நாள்ல வரவே வராது. சிறிய நல்ல பழக்கங்கள் தான் உங்களுக்கு பெரிய வாழ்க்கையவே உருவாக்குது. அதுக்கு உதாரணமா காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது, புத்தகம் டெய்லியும் படிக்கிறது, தினமும் காலையில எக்ஸசைஸ் பண்றது, மொபைல் யூசேஜை குறைக்கிறது, பாசிட்டிவ் திங்கிங்க, இது எல்லாத்தையும் சின்ன சின்ன ஹேபிட்ஸை தான் உங்களுக்கு ஒரு 365 டேஸ் தொடர்ந்து நீங்க அதை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை பின்னாடி முழுசா பாத்தீங்கன்னா பெரிய மாற்றமே வந்திருக்கும். இல்ல பார்ட் 4 என்னன்னு கேட்டீங்கன்னா, நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ்ல இருந்து நீங்க விலகுங்க. எல்லாரையும் வாழ்க்கையில வைத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருமே எல்லாத்துட்டையும் நீங்க வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பிரச்சனையா தான். சில மனிதர்களை நீங்க உங்களுக்கு கான்ஃபிடன்ஸை குறைப்பாங்க, உங்களோட கனவுகளையும் சேர்த்து கேலி பண்ணுவாங்க, உங்களோட எனர்ஜியை அப்படியே ட்ரைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவர்களிடத்துல இருந்து நீங்க விலகிறது அது செல்ஃபிஷு கிடையவே கிடையாது, அது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட். நீங்க உங்களோட மன அமைதியை பாதுகாக்கிற உரிமையை உங்ககிட்ட தான் அது இருக்கு. இதுல பார்ட் 5 என்னன்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையை மாற்ற ஒரு 5 வழிகள். அதுல முதல் வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல புத்தகங்கள் படிக்கணும். நீங்க படிக்கிற புத்தகங்கள் உங்களோட மைண்ட் செட்டை புதுசா மாத்தும். இதுல பாசிட்டிவ் பீப்புளோட நீங்க, ரெண்டாவது ஒன்று என்ன கேட்டீங்கன்னா, பாசிட்டிவ் பீப்புளோட நீங்க இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே இம்ப்ரூவ் செய்யற மனிதர்களை நீங்க தேர்வு செய்யுங்க. இதுல மூணாவது ஒன்று பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாலேருந்து டீடாக்ஸ் ஆகுங்க, நெகட்டிவ் கண்டென்ட்டை எப்பவுமே குறைங்க. இதுல ஃபோர்த் ஒன்று என்னன்னா, டெய்லியும் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க அதை கொண்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்ல முன்னேற்றத்துக்கு. ஒவ்வொரு நாளும் 1% இம்ப்ரூவ் ஆக முயற்சி செஞ்சீங்கன்னாவே அது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான். அதுல அஞ்சாவது ஒன்று என்ன கேட்டீங்கன்னா, உங்களை நீங்க நம்புங்க. அதாவது உங்களை நீங்க மதிக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே உங்களோட வாழ்க்கை அப்படியே மாற ஆரம்பிச்சிடும். இதுல நான் உங்களுக்கு ஃபைனலா என்ன சொல்றேன்னா, உங்களோட வாழ்க்கை திடீர்னு மாறவே மாறாது. அதனால நீங்க ஒரு நல்ல நண்பரையும், ஒரு நல்ல பழக்கமையும், அதே மாதிரி ஒரு நல்ல முடிவும் உங்க வாழ்க்கையவே மெதுவாகவே மாற்ற ஆரம்பிக்கும். அதனால தான் நீங்க இன்னையிலேருந்து ரொம்ப கவனமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தேர்வு பண்ணுங்க. நீங்க யாருன்னு இருக்கிறீங்கன்னு, எதைய நீங்க கேட்குறீங்கன்னு, அதே மாதிரி எதையும் தினமும் செய்கிறீங்கிறதையும் நீங்க கவனிங்க. ஏன்னா அது உங்க எதிர்காலத்தையே மாற்றும்.
இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஷை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.